நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சி மற்றும் தாவேகாவினுடைய ஆதரவாளர் காமேஷ் நம்முடன் இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். சார் வணக்கம். வணக்கம் பிரதர். இன்றைக்கி ஒரு சிறப்பு பொதுக்குழு நடைபெற்றது. பல்வேறு விஷயங்களை பேசினாங்க. நீங்கள் இந்த பொதுக்குழுவில் என்ன முக்கியமான விஷயங்களாக பேசினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்ல முடியுமா? ஏதாவது ஸ்பெஷலாக இருந்துச்சா? முதல்ல சிறப்பு பொதுக்குழு சிறப்பாக நடந்ததுக்கு வாழ்த்துக்கள். அது ஒரு ரீஸ்டார்ட் மாதிரி, ஒரு நடுவில் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் நடந்து 40 நாளுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்படியே டவுன் ஆகிட்டு திருப்பி இன்னைக்கு தலைவரை மீட் பண்ணக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே டவுனில் இருப்பாங்க இல்லையா, கட்சி தோழர்கள் டவுனில் இருப்பாங்க இல்லையா. திருப்பி விஜய் நான் மீட் பண்ணும்போது அந்த கட்சி தலைவர் தானே எல்லாமே. ஸோ அந்த இன்ஸ்பயர் ஆகி கொஞ்சம் அவங்களுக்கு அந்த ஒரு இது கொடுத்துருக்கும். இருந்தாங்க ஆல்ரெடி, நான் இல்லாதனா சுத்தமாக இல்லைல்ல. என்ன இருந்தாலும் அது ஒரு ஸ்பிரிட், அந்த ஸ்பிரிட், அந்த ஒரு வேகம் திருப்பி மேலும் மேலும் ஓடுறதுக்கு இன்றைக்கி ஒரு ஊக்குவிப்பாக விஜய் நான் பேசினது வந்து இருக்கும். அஃப்கோர்ஸ் இன்றைக்கி அதான் ட்ரெண்டிங்கும், ஃபுல் டே அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க எல்லாரும். எல்லா இடத்துலையும் அது ஒரு பேசு பொருளாக மாற்றிருக்கு. ஃபஸ்ட்டோ அப்புறம் அவங்க என்னென்னலாம் தீர்மானங்கள்ன்ற 12 தீர்மானங்கள் பேசியிருக்காங்க. இந்த 12 தீர்மானங்களில் இன்றும் விஜயனா தான் முதலமைச்சராக 2026 இருப்பார் அப்படின்றத திட்டவட்டமாக பொதுக்குழுவில், சிறப்பு பொதுக்குழுலையும் சொல்லியிருக்காங்க. இப்போ கூட்டணி இல்லைன்னு நம்ம சொல்லலாம். அவங்க ஸ்டாண்டில் தெளிவாக இருக்காங்க. எந்த விதமான குழப்பமும் அவங்க கட்சியில் இல்லை. எடுத்த முடிவுலேருந்து பின் வாங்கலை. எப்படிப்பட்ட ஒரு திடீர்னு ஒரு சான்ஸில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு பர்முடேஷன் காம்படிஷன் போடுவாங்களே, அதெல்லாம் எதுவும் போடாமல் ரொம்ப கிளியராக இருக்காங்க. நம்ம இதை நோக்கி தான் பயணிக்கிறோம். வெற்றியோ தோல்வியோ இதை தனித்து செயல்படலாம், கூட்டணி கிடையாது அப்படின்றது இல்லை அப்படி சொல்லலை. அவர் தனித்து செயல்படலாம். எடப்பாடி கூட இப்போ அவர் வந்து ஆல்ரெடி சிஎம் கேண்டிடேட்டா இருக்காரு. அதுதான் சொல்லல. இந்த தீர்மானத்தில் சிஎம் கேண்டிடேட் விஜய்னு சொல்றாங்க. அது தனித்து போட்டி இல்லைல்ல. இப்போ விசிகா வருது, பாமக வருது, டிடிவி வருது, ஏன் காங்கிரஸே வருது வச்சிங்க. அப்போ அது கூட்டணி தானே. தனித்து போட்டி கிடையாது, அவர் தலைமையில் போட்டி அப்படிதான் வச்சிங்க. ஓகே, அப்போ வந்து ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் கண்டிப்பாக இல்லைன்றது இதில் தீர்மானமாக தெரியுது. இன்று வரை இல்லை, இதுக்கப்புறமும் இல்லை. இதுக்கப்புறம் இருந்தாலும் இவர் தீர்மானம் கொண்டு நிறைவேற்றப்பட்டு இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் மாற்றிக்கலாமா? அப்புறமா அதுக்கு எலெக்ஷன் டைமில் நாளைக்கு எலெக்ஷனாக இன்னி கூட மாற்றலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அது வந்து ஜஸ்ட் ஒரு ஜியோ அதை மாதிரி அவங்க பாஸ் பண்ணிவிட்டு அவங்க கூட்டணிக்கு போவார் விஜய். இல்லை, இதான் இல்லைன்னு சொல்லியிருக்காருல்ல இன்னைக்கு. அவரோட தலைமையில் தான் அது ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி இருந்ததுனால இல்லை, நீங்கள் கேட்குறீங்க மாற்ற முடியாதேன்னு. இல்லை, மாற்றுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு தான் நான் சொல்கிறேன். நான் கூட்டணி போகிறாங்கன்னு சொல்லலை. என்னுடைய முடிவு வந்து இறுதியான முடிவு, நான் அதுலேருந்து பின்வாங்க மாட்டேன்னு சொன்னதால தான் அந்த கேள்வி. அதை தான் சொல்ல வரேன். இப்போ பேசும்போது கூட அதானே சொல்ல, கடைசியில் முடிக்கும் போது 2026 போட்டி 2 கட்சிக்கு தான், திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் போகிறாரு. ஸோ இப்போ ஆப்வியஸ்லி அந்த ஸ்டாண்டில் தான் அவர் இன்னும் நிற்கிறாரு. சொன்ன முதல் நாள்லேருந்துன்றது தெளிவுபடுத்துறாருன்னு சொல்லலாம். இந்த மீட்டிங்கில் என்ன புதுசாக பேசினார் அப்படின்றது தான் கேள்வி. இந்த இந்த சம்பவம், கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் புதுசாக ஏதாவது ஒன்றுமே பேசலையே, என்ன புதுசாக பேசியிருக்காருன்னு ஒரு வரவேற்பு எல்லாம். இதில் வந்து புதுசாக பேசுறதுக்கு ஒன்றும் பெருசாக கிடையாது. இது வந்து ஒரு அவசர பொதுக்கூட்டம். ஒரு அவசர பொதுக்கூட்டம் எதுக்கு கூட்டியிருக்காங்க அப்படின்னா, தன்னோட டீம், அதாவது தன் கழகத்தில் இருப்பவர்கள், கட்சியில் இருக்கும் கழக தோழர்களிடம் உட்கார்ந்து சில விஷயங்கள் பேசணும். ஒரு 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 அதான் சொல்கிறல, ஒரு ஸ்டாப் கேப் ஆயிருக்கு, ஒரு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்குன்னு வச்சுங்களேன். கிட்டத்தட்ட அதை உடைத்து கொண்டு மேலும் பழைய போல வரணுன்ற அந்த கழக தோழர்களோட பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பாகாது. சும்மாலாம் ஜென்ரலாக கூப்பிட்டு உட்காந்துச்சுலாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. இப்படி கூப்பிட்டு தான் நம்ம பேசணும். இது ஒரு கட்சிக்கு இருக்கிற ஒரு ப்ரோட்டோக்கால். அந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரம் அவர் எடுத்திருக்காரு. ஸோ அப்போ அந்த பொதுக்குழு கூட்டுறாரு. எஸ்ஐஆருக்கு அகைன்ஸ்டாக போட்டிருக்காங்க, அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு முறையும் அவங்க பேசும்போது இதை தொடர்ந்து வலியுறுத்திட்டே இருக்காங்க. தீர்மானத்தில் மீனவர் பிரச்சனைக்காக இருக்கட்டும், இந்த மாதிரியான நிறையா விஷயங்கள் இருக்குது இல்லையா, பெண்கள் பாலியல் கொடுமையாக இருக்கட்டும், ஸோ தமிழ்நாட்டில் இருக்கும் சட்ட ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள். அது டக்கு ஞாபகம் வரல. இந்த மாதிரி ஒரு 12 விஷயம் கொண்டு வர்றது எல்லா கட்சியிலும் செய்கிறது தான். இந்த கட்சியோட இதுவே பொதுக்குழு என்னன்னா, உங்களுக்கு கட்சியோட பொதுக்குழுவே என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு அவசர பொதுக்குழு. வருடத்துக்கு ஒரு முறை போடுற பொதுக்குழு, அதில் எடுக்கும் தீர்மானங்கள், அதில் எடுப்பது வேற. இது அவசர பொதுக்குழு என்பது வந்து இது என்ன சொல்லணும்னா, எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் மீட்டிங், ஜெனரல் பாடி மீட்டிங் சொல்லுவாங்க. இது எக்ஸ்ட்ராடினரி ஜெனரல் பாடி மீட்டிங்பாங்க. இந்த இடத்துல அவர்களை பார்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு இது பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ என்ன பிரச்சனை ஓடிட்டு இருக்குன்னா, கூட்டணி அமைக்க போகிறாங்க, அதிமுக கூட்டணி போக போகிறாங்க, இப்படி பண்ண போகிறாங்க அப்படின்ற போது அந்த பொதுக்குழுவில் இருக்கிற தொண்டர்களை தாண்டி லட்ச கழக தோழர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நிலை, அவங்களுக்கு கன்ஃபியூஷன்லேயே இருப்பாங்கல்ல. கொடி பறக்குதுன்றாரு, பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு ஒருத்தர் சொல்கிறாரு, நம்ம அண்ணன் சைட்லேயே வரலையே, இது எப்படி இருக்கும் என்ன ஏதுன்ற இருக்கும்போது, இல்லடா அண்ணன் பாடுற கரெக்டாக சொல்லிட்டாரான்னா
இல்லை பழைய மாதிரி தான் நம்ம அதை நோக்கி பயணிப்போன்னு அந்த ஸ்டாப் கேப்பை உடைச்சிட்டு திருப்பி போகிறதுக்கான ஒரு தடுப்பை எடுக்கப்படுகிறது, திருப்பி போகுது. அதுக்கு தான் இந்த ஓகே சார். இந்த மீட்டிங்கில் வெறும் திமுகவை மட்டும் கடுமையாக விமர்சித்து மற்ற கட்சியோ இல்லை மத்திய அரசை பற்றி ஒன்றுமே விமர்சிக்கலை அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. இது போன மாநாட்டிலையும் அதுதான் நடந்துச்சு, இப்போவும் அதான் நடந்திருக்கு. இல்லையே என்னங்க எஸ்ஐஆர் பற்றி ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார், எஸ்ஐஆர் பற்றி பெருசாக பேசவே இல்லைங்க, திமுகவை மட்டும் விமர்சனம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது என்னது பாசிச கட்சி பாஜக கட்சி இதே ஒரே டயலாக்கை ரிப்பீட் பண்ண மாதிரி இல்லை. இருந்துச்சு. நீங்கள் இன்னொரு விஷயத்தை தெளிவாக பாருங்கள். இந்த பொதுக்குழுவில் வந்து இப்போ அவங்க பேசுறது நான் தான் மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சிறப்பு பொதுக்குழுன்றேன். இதில் அவங்க கட்சி சார்ந்த விஷயங்களை தான் மெயினாக எடுப்பாங்க. அவர்கள் நிலைப்பாடு என்ன கட்சிக்குள்ள, அவர்கள் கழக தோழர்களுக்கு என்ன பேசணும் என்ன கொண்டு வரணுன்றது. அதனால தான் இது ஒரு அவசர கால இதுதான். இதில் நீங்கள் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் பேசணும் எல்லாத்தையும் செய்யணுன்ற அவசியம் இல்லை. கரூர் நடந்த சம்பவம் என்ன தெளிவுபடுத்த முடியாத இல்லாததை துணை பொதுச் செயலராக இருந்த ஆதவர்ஜுனா அதை சொல்லிட்டாரு, தெளிவுபடுத்திட்டார். ஒரு மணி நேரம் அதை பற்றி அழகாக பேசி தெளிவுபடுத்தி முடிச்சிட்டாரு. ஸோ அப்போ இதுதான் நடந்துச்சுன்றதை ஒரு பொதுக்குழுவில் திட்டவட்டமாக சொல்லும்போது அவர்கள் கழகத் தோழர்களும் சரி, அவர்கள் ரசிகர்கள் தொண்டர்கள் ஹூஎவர் ஃபாலோஸ் டிவிக்கே அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு கிடச்சிது. இப்போ நாங்களாம் பேசிட்டு தான் இருக்கோம் ஒரு மாதமாக. பட் நாங்கள் ஆதரவு நிலைப்பாட்டிலேருந்து பேசுகிறதுக்கும் கழகத்திலேருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஆத்தரைஸ்டாக அதிகாரப்பூர்வமாக பேசுகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஸோ இப்போ அது நடந்துச்சு. ஸோ இதான் நடந்துச்சுன்றதை கிட்டத்தட்ட தெளிவுபடுத்திட்டாங்க. ஸோ சிபிஐ என்கொயரி சிபிஐயில் சுப்ரீம் கோர்ட் போயிடுச்சு, இன்னும் வரப்போகுதுன்ற வரைக்கும் சொல்லிட்டாங்க. இதை தாண்டி நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா எஸ்ஐஆர் பற்றி அவங்க சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி அவங்க நேற்று 2 நாள் முன்னாடி அந்த அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாங்க இல்லையா, ஞாயிற்றுக்கிழமை. அன்றைக்கி அவர் தெளிவுபடுத்திட்டாரு, போட்டார். அதுலேயும் திமுக மட்டும் தான் விமர்சனம் இல்லை சார். ட்விட்டரில் என்ன போடணுமோ அது எல்லாத்தையும் எஸ்ஐஆருக்கு என்னவோ அதுதானே போட முடியும். என்ன சார் எஸ்ஐஆர் இப்போ யார் எதிர்க்கிறாங்க? சொல்லுங்க. தமிழக அரசு எதிர்க்குது. தமிழக அரசு மட்டும் எடுக்கல சார், இந்தியா முழுவதும் எஸ்ஐஆர் எதிர்க்கிறாங்க. சொல்ற வரேன். அப்படி பார்த்தீங்கன்னா அப்போ பாஜக ஆள்ற ஆட்சியில் கட்சியில் எல்லாத்துலேயுமே எதிர்க்கிறாங்களா? கூட்டணி கட்சி எதிர்க்குதா? இந்தியா முழுக்க எதிர்க்கிறாங்க, ஆந்திரா எதிர்க்கிறாங்க. சொல்றது இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் அது எப்பவுமே எதிர்ப்பாங்க. இல்ல இதுல பர்டிகுலரா இந்த இல்ல அது எப்பவுமே எதிர்ப்பாங்க. இப்போ ரொம்ப சிம்பிள். இப்போ அதிமுக கூட்டணி இல்லாம தான் எதிர்த்து இருக்கும், கூட்டணியில தான் வரவே இருக்குது. நம்ம ஆள் சொல்லலையா, நம்ம ஜெயக்குமார் அண்ணா, நான்லாம் தோக்குறவனா இந்த சனியம் பூச்ச கட்சியோட சேர்ந்ததுனால நான் தோத்து போனேன்னாரு, இல்லைன்னா தோக்குற ஆளே இல்லைன்னாரு. இன்னைக்கு எஸ்ஐஆர் என்னன்னு தெரியலன்னு பக்கா அப்படின்றாரு. நாங்கள் போய் நிற்போம், எதிர்த்து நிற்போன்றாரு. இது வந்து அரசியல் நிலைப்பாடில் இருக்கும் எல்லாமே. இன்னைக்கு வந்து யார் எதிர்க்கிறாங்க யார் இருக்கிறாங்கன்னு அந்தந்த கட்சிகள் அந்தந்த கூட்டணி சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி நின்று பேசுவாங்க. இது நடக்கும். இப்போ அவங்க எஸ்ஐஆர் பற்றி அன்றைக்கி சொல்லிட்டாங்க என்ன ஏதுன்றதை. இன்று பேசும்போது இதை மாதிரி அவங்க முதலேருந்தே சொல்லிட்டு இருக்காரு. அதுதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருண்ராஜ் என்ன சொல்கிறாரு, எங்களுக்கு ஒரு ஜனநாயக முறைப்படி ப்ராப்பரான ஒரு எலெக்ஷன் வேணும். இதில் தப்பு இருக்குது, ஒரு விஷயம் நல்லதும் இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் சரி பண்ணுங்கள், தப்பெல்லாம் ரெடி. நீங்கள் எதையுமே நாங்கள் எடுக்கிற அது வந்து ஒரு என்னன்னா அது வந்து அப்படி நீங்கள் பார்த்தீங்க அப்படி 2009 51 லட்சம் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் எடுத்திருக்காங்க எஸ்ஐஆர் மூலமாக. எஸ்எஸ்ஆர் அப்போ வந்துச்சு. ஓகே புரியுதா, எடுத்திருக்காங்க. அப்போ என்ன சொல்லுவீங்க? அப்போ ஆட்சியில் இருந்தது யார்? திமுக தானே. அந்த வருஷம் நீங்கள் போய் பாருங்கள், அதுக்கு முந்தின வருஷம் அந்த ஓட்டோட இது பார்த்தீங்கன்னா 58%. அது பண்ணதுக்கப்புறம் 2009 வந்த வாக்கு சதவீதம் 72. இப்போ பீகார்லேயும் ஒருத்தன் வந்து ஒரு வருஷம் இங்கே இருந்தாலும் அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஓட்டு போடலான்ற மாதிரி ஒரு எஸ்ஐஆரில் வந்துருக்குன்ற. அது இன்னும் தெளிவுபடுத்தல. பட் அது ஒரு அஜெண்டா ஒரு இது கொடுத்துருக்காங்க. அதுவே பேசு பொருளாக மாறி இருக்கு. அதுதான் சொல்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், 7 வருஷம் மினிமம் கொடுங்க அப்படின்றோம். 7 வருஷம் கொடுங்க. இப்போ அதே கேள்வி வைக்கிறோம். இப்போ வந்து ஒரு கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு, யார் வேணாலும் இங்கே வாழலாம், ஆனால் ஆள்றது நாங்களாக இருக்கணும், அதனால் இவங்களாம் இங்கே இருக்கக்கூடாது. வட மாநிலத்தை போய் பீகாரில் போய் ஓட்டு போட்டுவா, ஊபி போய் ஓட்டு போட்டுவான்னு சொல்கிறான். இப்போ அதே பாயிண்ட்டை நம்ம எடுப்போம். பாம்பேயில் இருக்கிறவனும் பெங்களூரில் இருக்கிற கர்நாடகாவில் இருக்கிறவனும் இந்தியா ஃபுல்லாக தமிழாக இருக்கான். அத்தனை பேர்கிட்டையும் நீ ஓட்டு போடணுன்னா நீ இப்போ அங்கே போட்டு வாங்கி போடக்கூடாது அப்படின்னா ஏற்றுக்க முடியுமா? அப்போ நமக்கு வந்தால் ரத்தம், அடுத்தவனுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? கிடையாது. இது இந்தியா, அது நம்ம கையில் கிடையாது. புரியுதுங்க? நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் வந்தால் தமிழர்கள் வாக்களிக்க மாட்டார்கள், பாஜகவுக்கு தான் வாக்களிப்பான்ற இதுவே நான் ஏற்றுக்க மாட்டேன். நீ சொல்லக்கூடிய விஷயம் வந்து அங்கிருந்து வராங்க வாக்களிக்கிறாங்க, அது ஒரு பக்கம் இருந்தாலும் நீக்கப்படுற விஷயம் தான் மிகப்பெரிய விஷயமா பேசப்படுது. ஒரே இடத்துல ஒரே நம்பரில் 86 வாக்கு இருக்குது. இன்றைக்கி ஹரியானாவில் ஒரு தொகுதியில் ஒரே புகைப்படத்தில் 100 வாக்கு செலுத்தப்பட்டு. ரொம்ப சிம்பிள் சார். சிம்பிளா சொல்றாங்க. இதை கூட நான் வந்து தெளிவுபடுத்தல, நான் இதை பத்தி பேச மாட்டேன். ஆனா திமுக என்ன தப்பு பண்ணாலும் திமுக மட்டும் நான் டார்கெட் பண்ணி நீங்க ரொம்ப சிம்பிளா ஒரு விஷயத்தை யோசிச்சிங்களா, errors will happen. சரி, எரர்ஸ் பத்தி இருங்க அதுதான் சொல்ல வரேன். நீங்க ஒண்ணே ஒன்று சொல்றீங்கல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ ரொம்ப சிம்பிளா அப்படி எடுத்துப்போமா, 45% மக்கள் தான் திமுக வாக்களிச்சு ஆட்சியில் உட்காந்து வச்சிருக்காங்க.
55% மக்கள் வாக்களிக்கல. அப்போ நம்ம 55% மக்கள் வாக்களிக்கலன்னு சொல்லிட்டு இந்த திமுக கட்சி ஏற்றுக்கிட்டான்னு சொல்ல முடியுமா? சார் ஜனநாயகம் 2 கோடி 10 கோடி மக்கள் ஹரியானாவில் இருக்கான் அப்படின்னு 4.5 கோடி மக்கள் ஹரியானாவில் இருக்கான்னா அந்த ஹரியானா மக்கள் 4.5 கோடியில் 4 பேருக்கு தவறு வருதுன்னா அந்த 4 பேர் தவற மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடாது. அதில் என்ன ரிஃபார்மேஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பேசணும். நீங்கள் சொல்கிறீங்க ஒரே ஆளுக்கு 120 பேர் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த 120 வாட்டி வாக்களிக்க முடியுமா அவனால? 100 ஓட்டர் ஐடி இருக்குன்னு சொல்றான். அந்த 100 ஓட்டர் ஐடி இருக்குன்னா பக்கத்து பூத் 152 153 154 இருக்கு. அங்க காங்கிரஸ் ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு தெரியாது. ஏமா ஆல்ரெடி போட்டிருக்க மையி அப்ப அழியிற மையாது. நீங்க போய் கை வச்சு நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்க. அது மை வந்து போட்டோன்னே அழிச்சிட முடியுமா? போயிட்டு நீங்க எப்படி 100 வாக்கு போயிட்டே இருப்பாங்களா? இங்க இருக்கிற பூத்ல கமிட்டில இருக்கிற பிஜேபி காரணம் இவனுக்கு தெரியாதா? சார் 104 வயசு எலெக்ஷன் கமிஷன் தெரியாது சார். 104 வயசு போட்டுருக்கு சார். ரொம்ப சிம்பிள் சார். 104 வயசுன்னு போட்டுருக்கு சார். அந்த அம்மா அந்த பொண்ணு சார், சின்ன பொண்ணு சார், ஒரு 30 வயசு இருக்கும். 104 வயசுன்னு போட்டு வருது. மேட்ச் ஆகுதா சார்? சார் இது எரர் சார். இது நடக்கும். நான் வந்து பாஜகவும் எதிர்ப்பேன், திமுக எதிர்ப்புன்னு சொல்லிட்டு திமுக மட்டும் பேசிட்டு பாஜகவை ஜஸ்ட் லைக் அப்படின்னு கடந்து பேச என்ன இருக்குது? 2026 யாருக்கிட்ட மோதிரம்? எதுவுமே இல்லையா சார்? 2026 யாருக்கிட்ட மோதிரம்? ஆளுங்கட்சிக்கு வரன்ற போது இங்க 2029 தாராளமா எதிர்ப்போம் சார். ஸ்டெப் பை ஒன். நீங்க எப்படி சார்? நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து ஐஏஎஸ்க்கு படிக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஃபர்ஸ்ட் ரிவிஷன் பிரிலிமினரி முடிச்சுட்டு தானே அடுத்தது போவீங்க. நீங்க எடுத்தோன்னே சார் இது ஏன் சார் பாக்குறீங்க? அதுதான் சார் முக்கியம். அந்த டெஸ்ட்டை நம்ம கிளியர் பண்ணா தான் சார் போக முடியும். அதுதான் சார் பார்க்கணும். இதை விட்டுருவோம் அப்படின்றீங்களா? ஸ்டெப் பை ஸ்டெப் சார். 2026 முதல் குறிக்கோள் தமிழக வெற்றி கழகம். 2026 ஆட்சி அமைக்கணும் விஜய்னா அதை நோக்கி பயணிக்கிறாரு. அவ்வளவுதான். அதுக்கு தெளிவா சொல்லிட்டாரு. இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ பண்றாங்க, இவங்க பாஜகவின் கைகூலின்றாங்க. 2 நிமிஷம் ஆகாது கூட்டணி போட்டா சார். ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். இன்னைக்கு இருக்கிற விஜய் நாக்கு இருக்கிற வேல்யூக்கு துணை முதலமைச்சர் கொடுக்க ரெடியா இருக்காங்க. 2லேருந்து 3 கேபினெட் ரேங்க் கொடுக்க ரெடியா இருக்காங்க. எல்லாமே ஒரு கையில ரெடியா இருக்கு சார். கண்ணுக்கு நேரம் ஒரு தங்கம் இருக்கு. கண்ணுக்கு நேரம் ஒரு தங்கம் இருக்கு. தங்க புதையல் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து நிக்கிறார். நானே தோண்டி எடுக்கிறேன். இதுல எனக்கு தங்கம் கிடைச்சாலும் சரி, பித்தளை கிடைச்சாலும் சரி, அது என்னோட உழைப்பா இருக்கட்டும், என்னோட நேர்மை கிடைச்சதா இருக்கட்டும். நான் யார் இதுக்கு மேல என்ன சார் பண்ணுவோம்? தலைவன் யார் இப்படி இருப்பாங்க? கிடைச்சாதான் சான்ஸ்னு அடிச்சு தட்டிட்டு போயிட்டே இருப்பான். சென்ட்ரல்லையும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஸ்டேட்லையும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஓப்பனாக கேட்குறேன். ஒரு திமுக அதிமுகவோட ஒரு கூட்டணி போட்டோன்னா 2011 நடக்குமா? நடக்காது. எதிர்கட்சியாக கூட அவங்க வர முடியாது. திமுக எப்படி வந்து அம்மாவும் விஜயகாந்த் கேப்டன் ஐயா போட்டாங்களோ அதே இது திருப்பி ரிப்பீட் ஆகும். 2 கேபினெட் ரேங்க் கம்பல்சரியா ரெடின்றாங்க பாஜக சென்ட்ரல்ல. இது வேண்டான்னு ஒதுக்கிட்டு, அதான் சொல்றேன்ல, கண்ணுக்கு நேரம் இருக்கிற தங்கத்தை வேணான்னு சொல்லிட்டு நான் நோண்டி எடுக்கிறேன் பாரு, அது எனக்கு தங்கம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில போறோம். அந்த நேர்மைக்கு தான் நம்ம பாராட்டணும். ஓகே, இன்னைக்கு பேசக்கூடிய இந்த விஷயத்துல கரூரில் நாங்கள் எந்த தவறும் செய்யல அப்படின்றத வெளிப்படையா வந்து சொல்றதுக்கான இந்த பொதுக்கூட்டம் அப்படின்றது வந்து நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? எந்த தவறும் செய்யலையா விஜய்? எடுத்துக்கலாம். இல்ல விஜய் எந்த தவறும் செய்யலையா? செய்யலையே. என்ன தவறு செய்யல? நீங்க என்ன தவறுன்னு சொல்லுங்க, அது நான் பதில் சொல்றேன். என்ன தவறு செஞ்சாரு? என்னைக்கு நான் தான் தவறு செய்யலன்னு சொல்றேன்ல. 8 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு உங்களுடைய பொதுச் செயலாளர் ட்விட்டர்ல இல்ல பேட்டியிலே சொல்றாரு. அந்த நேரத்துக்கு போல இங்கிருந்து 8:30 மணிக்கு கிளம்புறாரு. அங்கே கூட்டம் சேர்ந்துகிட்டே இருக்குது. வெயிலில் மயக்கம் அடிச்சு கீழே விழுறாங்க. பல பேருக்கு வந்து கேஷுவாலிட்டி ஏற்படுது. அப்போ நம்ம குறிப்பிட்ட நேரத்துக்கு போனோமா இல்லையன்ற அந்த ஒரு பஞ்சுவாலிட்டி இல்லைன்னு அவர் மேலே குற்றச்சாட்டுறாங்க. அவர் வந்து கூட்டு வரக்கூடாது, ரசிகர்களை கட்டுப்படுத்த முடியல, அவர் கட்டுப்படுத்தலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்க. ஒரு இடத்துல வந்து நின்று ஒரு 1/2 மணி நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி அங்கே இருக்கிற மக்களை கூட்டு வந்து கரூரில் ஒரு பெரிய ஒரு மாஸ் க்ரௌடை காட்டணும், வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை போஸ்ட்பான் பண்ணி கரூருக்கு கொண்டு வரார். இப்போ இது அரசியலை யார் வந்து மாற்றுறது? இந்த இடத்துல நான் பெரிய ஆளாக காட்டணுமா விஜய்? கரூரில் நான் பெரிய ஒரு புள்ளி, நான் வந்து பாருங்கள் எனக்கு இவ்வளோ கூட்டம் வருதுன்னு சொல்லி தன்னை மிகப்படுத்தி கொள்றதுக்காக அந்த விஷயத்தை செஞ்சாரா? பல கேள்விகள் இருக்குது. சரியாக வழிநடத்தலை, அவன் தொண்டர்கள் வந்து அங்கே கட்டுப்படுத்த முடியல, சரியாக வழிநடத்தலைன்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணலையா அவர்? நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லும்போது சொன்னீங்க தவறே செய்யவில்லையான்னு கேட்டீங்க. ஒரு தவறுனா எது சார்? எதுங்க? நீங்கள் அன்லாஃபுல், இல்லீகல், அன்லாஃபுல். ஓகே, சட்டப்படி எது குற்றமோ அதுதான் தவறாக எடுத்துக்கொள்ளப்படும். சட்டப்படி இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் இருக்கேன், ஒரு பொண்ணு அழகாக இருக்குது, அந்த பொண்ணை நான் பார்த்துட்டு நல்லா அழகாக இருக்கேன்ட்டு போகிறேன், அதுவே தவறா? இல்லை அந்த பொண்ணு மேலே சம்மந்தம் இல்லாமல் கை வச்சாலோ அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு பாலியல் கொடுமை பண்ணால் தவறா? எது தவறு? இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த பொண்ணை பார்க்குறது எவ்வளோ பெரிய தவறு தெரியுமா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் கேட்ட எல்லா கேள்விக்கும் அடுத்து கடந்த 1 மாதமாக பதில் சொல்லி முடிச்சுட்டாங்க. சொல்லுங்கள் ஃபுல்லாக. ஃபஸ்ட்டு அவர் லேட்டாக வரவே இல்லை. சரி, தெரிஞ்சுங்க. கொடுத்த 3லேருந்து 10 டைம், அந்த டைம்குள்ளே தான் வந்திருக்காரு. நீங்கள் வேணா போயிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எப்போ நம்ம கரூருக்கு எத்தனை மணிக்கு வர சார்? கரூர் 3லேருந்து 10 பொதுச் செயலாளர் எத்தனை மணிக்கு பேட்டி கொடுத்தாரு வராரு? அதான் சார் சொல்ல வரேன். கரூர் 3லேருந்து 10 சார். அந்த 3லேருந்து 10
புரிஞ்சுங்க. அந்த 3லேருந்து 10க்குள்ள ஒரு டைம் வரணும், போலீஸ் கொடுத்த டைம். அதில் கரெக்டாக 7 மணிக்கு வந்துட்டார். அவர் 5:40க்கு உள்ளே வர்றாரு. அங்கேருந்து போகிறதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. அது கூட்டத்தின் இது புரிஞ்சுங்க. எல்லா கட்சியுமே நீங்கள் அனைவரும் வாரீர், ஆதரவு தாரீர் அப்படின்னு எல்லாம் பேசுகிற இடத்துல பெண்கள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள் வராதீர்கள், குழந்தைகளை கூப்பிட்டு கொண்டு வராதீர்கள், முதியவர்கள் வராதீர்கள், வீட்டிலிருந்து பாருங்கள்னு சொல்கிற ஒரே கட்சி இந்த கட்சி தான். ஃபஸ்ட்டு நான் அதுக்காக வந்து மக்கள் மேலே கொல்ல வைக்கல, குறை சொல்லலை, மக்களும் தவறு செய்யலை, மக்கள் கிட்ட நான் குறைய சொல்லலை. அவங்க அப்படி தான் வருவாங்க. அவங்க அதிக மீறி அன்பு அதை காட்ட தான் செய்யும். புரியுதுங்களா? அது நீங்கள் என்னதான் நம்ம பண்ணாலும் நம்மக்கிட்ட அந்த அன்பை காமிச்சிட்டே தான் இருப்பாங்க. அவங்க அதில் நான் தவறு சொன்ன டைமுக்கு வந்தார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு நீங்கள் கேட்டீங்க தெரியுமா, இந்த மாதிரி வந்து ஒழுங்கினம் படுத்தலை போல வரலன்னு. சரிங்க. என்ன தவறு செஞ்சுட்டான்? நீங்கள் இதே மாதிரி ஒரு கட்சியில் 75 வருஷ பாரம்பரிய கட்சியில் ஒரு மகளிர் அணி மாநாடு போடுறாங்க, மகளிர் அணி பொதுக்கூட்டம் போடுறாங்க. அதில் கட்சியோட பொதுச் செயலாளர், மகளிர் அணி தலைவி நின்று பேசிகிட்டு இருக்காங்க. காவல்துறை பாதுகாப்பு, அந்த காவல்துறை மேலே அந்த கட்சிக்காரங்க ஒரு தவறான இடத்த கை வச்சு அவங்கள போட்டு பண்ணுறாங்க. அப்போ இந்த பொறுப்பை முதலமைச்சர் ஏற்றுப்பாரா? செய்யலன்ட்டுன்னு ஏற்றுக்கலாமா? அப்போ அந்த பாயிண்ட்டை நீங்கள் வருவீங்களா கேட்குறேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதே மாதிரி 41 உயிர் இறந்ததுக்கு விஜய் தான் காரணம்ன்றீங்கல்ல. இதே மாதிரி சென்னையில் ஆர் ஷோ நடந்துச்சு. யார் தலைமையில் நான் கேட்டிருக்கேன். என்ன இல்லை ஆர் ஷோ நடந்துச்சு. இதே கேள்வி நான் கேட்டிருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, 2 மணிக்கு வர்றதா சொல்லி உங்க பொதுச் செயலாளர் அறிவிச்சாரு. ஆனா 2 மணிக்கு வர்றதுக்கு முன்னாடி பொதுமக்கள் எத்தனை மணிக்கு வருவாங்க? ஒரு நிமிஷம் சார். இல்ல சார், நான் இது கேக்குறேன். இல்ல நீங்க சொன்ன பாயிண்ட் எல்லாமே புரிஞ்சிச்சு. 2 மணிக்கு வர்றவங்க வந்து முன்னாடி வெயில்ல காத்துறாங்க, தண்ணி இல்ல. சார் அது வர சார் வர அந்த இடத்துல அதுதான் சொல்ல வரல. நீங்க எல்லாமே நீ காலத்துக்கு போனீங்களா? சரி, பாத்தீங்களா? நான் பார்த்தேன், லைவ் பார்த்துட்டேன். அவ்வளவுதான். லைவ்ல என்ன பாக்குறோமோ அதை வச்சு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஸ்டாப் 12,500 பாட்டில் கொடுக்கப்பட்டுச்சு தண்ணீர் முதல்ல. அதுக்கு மேலே கொடுக்க முடியல, கூட்டம் ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சார். அங்கே பண்ண ஒரே ஒரு நெக்லிஜென்ஸ் தான் நான் பார்க்குறேன். முன்னாடி நாள் 12 மணிக்கு விஜய் நான் வருவார், கரூரில் பேசுவாருன்னு சொன்னார். அதுக்கு காரணம் என்னென்னா, இங்கே 9லேருந்து 10 இதில் கொடுத்துருக்கிறது, 10லேருந்து 11 சாரி 10லேருந்து 1 இதில் நாமக்கல்லில் கொடுத்தது. அதை முடிச்சுட்டு கரூருக்கு வரணும் 3 மணிலேருந்து 10. அவர் என்ன நினச்சார், 9லேருந்து 10 இங்கே முடிச்சிட்டாருன்னா ஒரு 10 நிமிஷம் பேசுவார். 1 ஹவரில் அங்கே போய்டும். ஒரு 12 மணிக்கு பேசுவார். 1 மணிக்கு கரெக்டாக எப்போவுமே ஒரு 1 ஹவர் பிஃபோர் சொல்கிறது வழக்கம். இதுதான் உண்மை. ஆனால் கரூரில் கொடுத்த பர்மிஷன் வந்து உங்களுக்கு மார்னிங் 9:30 to 12:30 கொடுத்துருக்காங்க. 9 to 10, 10 to 1, 9:30, 10 to 1 வச்சுக்கோங்க கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்தது 3. அப்போ அதுக்கு முன்னாடி நாள் வரைக்கும் போட்ட பிளானு. அப்படி இருக்கும்போது தான் பொதுச் செயலாளர் சொல்கிறார் இந்த மாதிரி நடக்கும்ட்டுன்னு. நான் இல்லைன்னு டினை பண்ணல. நீங்கள் ட்விட்டர் கேட்டிங்க தெரியுமா, அந்த ட்விட்டரில் எங்கேயுமே விஜய் நான் இந்த டைமுக்கு பேசுவார்னு போடல. அங்கே கீழே வந்து இப்படி நடக்க போகிறது. இருங்க சார், கொடுத்தாரு. அதுதான் சார் சொல்ல வரேன். ரெண்டுமே நான் தான் ஒத்துக்கிறேனே, நான் இல்லைன்னு மறுக்கலையே. ட்விட்டரில் போட்டது அவங்க நிர்வாகிகள் அசம்பிள் ஆகுது, பொதுமக்கள் இல்லை. இங்கே போட்டு ஆமாம் பொதுமக்களுக்கு போல சார். அபிஷியல் ஐடில கொடுத்தா அது சார் வந்து பொதுமக்கள் தான் அபிஷியல் ஐடில எங்கேயுமே விஜய் நானு போடல. இந்த மாதிரி நடக்க போகிறது, இதற்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி சேருங்கன்னு அவங்களோட யார் யார் நிர்வாகி அந்த பேரெல்லாம் கீழே போட்டிருப்பாங்க. இதான் நீங்க அதை விட்டுருங்க, அதுவே வேணாம். பொதுச் செயலாளரே சொல்லிட்டாரு, நீங்க அங்க நிப்பீங்க. செயலாளரே சொன்னது அதுதான் சார் சொல்ல வரேன். அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல. சரி இருங்க சார், பர்மிஷன் கொடுக்கறதுக்கு முன்னாடி இப்படிதான் இருக்க போகுதுன்னு கொடுத்தாச்சு. ஆனா பர்மிஷன் எல்லாம் மாறிடுச்சு. இருந்த ப்ரெஷர் டென்ஷன்ல அந்த கொடுத்த பேட்டினால அது ஒன்று தான் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் நெகட்டிவ். ஸோ அப்போ அந்த ஒரு பேட்டி கொடுத்ததுனால 41 உயிர் போனதுக்கு இவங்க தான் காரணம்ன்றீங்க. பேட்டி கொடுத்ததால தப்பு இல்லை சார், பேட்டி கொடுத்து பார்த்துட்டு எல்லாரும் வந்ததால தப்பு சார். அதுதான் சார் அதை வந்து ரொம்ப சிம்பிள், வழிபடுத்திருக்கணும். உங்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கை எல்லாமே நீங்க தான். யார் சொல்லுவாங்க? அப்ப எதுக்கு நாங்க போலீஸ்க்கு பர்மிஷன் கொடுக்குறோம்? அது வேற சார். எப்ப நீங்க சொல்றீங்க பாதுகாப்பு சார், உங்க எல்லாமே கட்சி சார்புல என்ன பண்ணாங்க? எல்லாமே பண்ணதாங்க. எப்ப வந்து இது வரைக்கும் 6 பொதுக்கூட்டம் நடந்திருக்கு, பரப்புரை நடந்துச்சு, 5 நடந்துச்சு, 6வது நடந்திருக்குது, 2 மாநாடு போட்டாங்களே, அப்பெல்லாம் பண்ணலையா என்ன? அப்படிலாம் இல்லங்க. அப்ப சரி நீங்க இவ்வளவு சொல்றீங்கல்ல சார், நாங்க பொறுப்பற்றவர்கள். உங்க பிரகாரமே வர நாங்க பொறுப்பற்றவர்கள், எங்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, வேஸ்ட் தற்கூரி எல்லாம் வச்சுப்போமே. நீங்க தான் அதி புத்திசாலி இல்ல. நாங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தோம்ல, இப்போ நீங்கள் அந்த ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பிடிச்சிட்டு இருக்கீங்களா? ஒரு முறையும் கொடுக்குறாங்களே, பெண்கள் வராதீர்கள், கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள். அப்போ அந்த போலீஸ்காரன் காத்துல நிற்கிறாளாமா, நீங்களாம் வரக்கூடாது, கிளம்புங்க, உங்களெல்லாம் வரக்கூடாது சொல்லி தான் துரத்தி விட வேண்டியதானே. என்ன பண்ணிருப்பீங்க? நான் சார் பேச்சு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க? நீங்க என்ன பேசிது போலீஸ் வந்து இந்த மாதிரி வந்து அப்ப 41 உயிர் போட்டு கம்முன்னு இருந்துட்டீங்க. இல்ல சார், அந்த கணக்கு வச்சு கட்சிக்காரர் சும்மா விட்டுருப்பாங்களா? அப்படி வச்சு நீங்க என்ன போன் சொன்னா நீங்க விட்டுருப்பீங்களா? முக்கியம் இல்லையா? அதுதான் சார் நானும் கேக்குறேன். கட்சிக்காரர் சும்மா விட்டுருப்பாங்களா? ரொம்ப சிம்பிள். இதுக்கு பதில் சொல்லுங்க. இதே தான் நானும் சொல்றேன். என்னென்ன பண்ணிருப்பாங்க? நான் அதே தான் நானும் சொல்லிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒரு இஷ்யூ பெரம்பலூர்ல வரும்போது அந்த இடத்துல எஸ்பி போன் அடிச்சு வேணான்னு சொல்லும்போது கிளம்பி போயிட்டார்.
இப்போ என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். அப்ப 40 பேர் சாகட்டும் அப்படின்றனால போலீஸ்கார அமைதியாட்டீங்க. மாம்பு எடுத்துக்கிட்டோம்டா இவங்களே பாண்டாங்க. காவல்துறையினர் வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கு, அப்போ கிரவுட் இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணலையா? சார் ரொம்ப பண்ணன் தான் சிம்பிள் பிரஸ் சார். மீட் சொல்றாங்க. சார் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். என்னோட கேள்வி ரொம்ப சிம்பிள். நாங்க தான் சொல்லியிருக்கோம். பெண்கள் வராதீர்கள், இது பண்ண நாம தான் சொல்றோம். தாவேக்கா தான் சொல்லுது. அந்த இடத்துல பெண்கள் அமுச்சு விட்டா என்ன நாங்க வந்து திருப்பி சண்டை போடுவோம்னு எப்படி எதிர்பார்ப்பீங்க? சார் அவங்களே சண்டை போடுவாங்க சார். யார் சார்? அதுதான் சார். நீ போக சொல்றதுக்கு நீ யார்? அதுதான் காவல்துறையோட வேலை. ரொம்ப சிம்பிளான கேள்வி கேட்கிறேன். இப்ப தியேட்டருக்கு போறீங்க, ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்கு. பெண்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வரக்கூடாது. கிளம்புமான ஒரு காவல்துறையில நிப்பான். சண்டை போட்டா சரி போன் உள்ள விட்டுருவீங்களா அந்த குழந்தைய? தியேட்டரும் இந்த பொதுக்கூட்டமோ இந்த மாதிரி மீட்டிங்க ஒண்ணா? இல்ல சார், நான் கேக்குறேன்ல, நீங்க சொல்றீங்களே, ஒண்ணா? நீங்க சொல்றீங்கல்ல. இல்ல சார் ஒண்ணா? இல்ல சார், நீங்க சொல்றீங்கல்ல சார். 20,000 சார் ஒரு சார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ரெண்டு ஒண்ணா? சார் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். புரியுதா? அப்போ காவல்துறை தன் கடமையை செய்யணும். அப்ப இந்த இடத்துல கடமையை செய்யலன்னு ஒத்துக்கிறீங்களா? இதுதான் நாங்க எடுத்து வைக்கணும். சார் சொன்னது நாங்க. நீங்க பெண்கள் அப்பா நீ வராதமா, கிளம்புமா, வீட்டுக்கு போமா, இங்க நிக்க கூடாதுமா. ஏதோ திடீர்னு சார் 7 மணி கூட்டத்துக்கு 7 மணிக்கு வந்தாரு சார். நான் கூட ரைட். 12 மணில இருந்து நிக்கிறாங்கன்றீங்கல்ல, 12 மணில இருந்து நிக்கிறாங்கன்றீங்கல்ல. அப்ப 12 மணிக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது தடுப்பு வச்சு கிளம்பு, வராதீங்க, போங்க அப்படின்னு அமுச்சு விட வேண்டியதானே? இந்த காவல்துறை வேற எங்கேயுமே செய்யல. கலவரம் நடந்திருக்காதா? கூட்டம் நெரிசல் நடந்திருக்காது. கலவரம் நடந்திருக்காது. அனுப்பிச்சாதான் கலவரம் நடந்திருக்காது சொல்றேன். அப்ப நீங்க அப்படி எடுத்தா நான் பொறுப்பு இல்ல சார். சரி இல்ல அப்ப நீங்க இல்ல, நீங்க வைக்கிறது வெதண்டாவாதமா இருந்தா நான் அப்படிதான் பேச முடியும். வந்து ஒரு நீங்க வெதண்டாவாத வச்சீங்கன்னா நான் அப்படிதான் சொல்ல முடியும். நான் வேற என்ன பண்ண முடியும்? நீங்க நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. இருங்க, நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. போராட்டம் பண்ணீங்க சார் நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. அந்த கேள்வி நான் தெளிவுபடுத்திட்டேன். எஸ்பி அங்க வந்து நின்னுட்டு கொடுத்த லெட்டர் எடுத்து வச்சுட்டு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு உன் பொதுச் செயலாளர் குத்துருக்கிறாரு, கிளம்புடா அப்படின்னு சொன்னா அங்க இருக்கிற எந்த நிர்வாகியும் சண்டை போட மாட்டான். நீங்க சும்மா அதான் சொல்றேன். இப்படி இல்ல அப்படி பேசுவீங்க, அப்படி அப்படி பேசுவீங்க. அது நான் எடுக்க முடியும். ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறீங்க. உங்க கட்சி சார்பில் இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் சொல்லியே கேட்காம மரத்துலயும் கரண்ட் கம்பளத்துலயும் அங்கேயும் தொங்கிட்டு இருக்காங்களா? அதை யார் கட்டுப்படுத்துறது? நாங்க நிக்கவே இல்லை சார். நீங்க நிக்கல இல்ல சார். அப்ப வேற யார் நின்னாங்க? காசு கொடுத்து நிக்கிறாங்க. எதுக்கு? மரத்து மேல நிக்கிறதுக்கா? நான் ஒரு மீட்டிங்ல சொல்ல, எல்லா மீட்டிங்ல அப்படிதான். எல்லா மீட்டிங்ல எப்படி சார்? ரொம்ப சிம்பிள் சார். நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன் சார். இது புதுசா இருக்கு. நீங்க இல்ல ஆமா, நாங்க சொல்லி பார்த்து நீங்க இப்படிதான் சொல்லுவீங்கன்னா நாங்க அப்படிதான் சொல்றோம். சார். இல்ல நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். நான் ப்ரூவ் பண்றேன் உங்களுக்கு. நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்றேன். மதுரை மாநாடு வச்சுப்போம். 15 லட்சம் பேர் வந்தான். ஏன்னா நாங்கள் ஒரு வாரம் தங்கி நான் பார்த்து எல்லாமே நான் பண்ணுவேன். 15 லட்சம் பேர் வந்தான். 14,99,950 பேர் கீழே தான் நின்னா. தெளிவாக தான் நின்னா. கைத்தட்டல் மட்டும் தானே பண்ணான். விசில் அடிச்சா, ஆரப்பாட்டம் பண்ணான். ஒரு 50 பேர் தானே மேலே ஏறினாங்க. எங்க ஏறினாங்க? அந்த இது மேல ரேம்ப் மேல ஏறினாங்க. நீங்க சொன்ன மாதிரி விஜய் நான் பார்க்க ஒரு 50 பேர் ஏறிருக்காங்க வச்சுப்போங்க. இப்போ அவங்களும் காசு கொடுத்தாங்க சார். அதான் சொல்ல வரேன். அப்போ நீங்க சொல்ற மாதிரி விஜய் நான் சொல்றதை கேட்காத, விஜய் நான் பேச்சை கேட்காத, இஷ்டத்துக்கு ஆடக்கூடிய தற்குறிகளாகோ இல்லைனா வந்து இந்த மாதிரி இருக்கிற பசங்கன்னா அப்போ எல்லாருமே ஏறணும்ல. அந்த 50 பேர் மட்டும் ஏறணும் என்ன சார் அர்த்தம்? ஓகே, அதை விட்டுருங்க. இந்த லேம்ப் போஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க தெரியுமா? லைட் எரியறதுக்காக பெரிய பெரிய கம்பங்கள்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம கேமரா பர்சன்ஸ் செட் பண்ணி கூட அந்த மேடை இது எல்லாருமே ஏறி இருந்தாங்க. அதான் சார் சொல்ல அவர் ஸ்டேஜ் பக்கத்துலயே சார். அது இவர் சொல்லியும் கேட்கல. சூப்பர் சார். அப்ப விஜய் சொல்லியும் கேட்கல. அப்ப யார் இவங்கலாம் வந்து காசு கொடுத்து கூட்டி வந்தாங்களா? சரி சூப்பர் சார். எப்படி நீங்க எப்படி சொல்றீங்க? இறங்குனா இறங்குறாங்க. அதுதான் நடக்கும். அது ஒரு திருவிழாவா முடிச்சிட்டு சார் அவர் பேசி முடிச்சு போற வரைக்கும் மேல தான் இருங்க. நான் இப்ப ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். இதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. அப்ப அதுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. ஒரு 10 நாள் முன்னாடி திருச்செந்தூர்ல சஷ்டி நடக்குது சார். ஓகே. அந்த இடத்துல இதே மாதிரி அந்த இடத்துல இதே மாதிரி அங்க மைக்க பிடிச்சிக்கிட்டு சொல்றாங்க, பக்தர்களே அந்த அந்த டிரான்ஸ்ஃபார்மர் மேல நிக்காதீங்க, அந்த இது மேல நிக்காதீங்க, கரண்ட் கம்பம் போயிட்டு இருக்கு, தேவையில்லாத பிரச்சனைகள், தயவு செய்து இறங்குங்கள், இப்படி வந்து முருகரை பாருங்கள், இப்படி பண்ணுன்றான். இப்ப நீங்க அவங்க என்ன சொல்வீங்க? இப்ப அவங்கள ஆள் கூட்டு வந்து இப்ப இல்ல நீங்க சொல்றீங்கல்ல எங்களை தெரியல சார். இல்ல நீங்க தான் சொல்றீங்கல்ல. இப்ப அவங்க என்ன சொல்றீங்க? இந்த முருகரை போய் பார்க்க நின்னவங்க இந்த மாதிரி ஏறி நின்னு பார்த்தான், அந்த செவுத்து மேல நிக்காதீர்கள், அந்த இடத்துல ஒயர் போகுது, அது கரண்ட் கம்பம், தயவு செய்து புரிஞ்சுங்க, ஏதாவது விபத்து நடந்துரும், விபரீதம் நடந்துரும், இறங்குங்க இறங்குங்க இறங்குங்கன்ட்டுன்னு அதே அறநிலையத்துறை, அதே போலீஸ்காரங்க, அதே கவர்மெண்ட் தான் சொல்லுது. இப்ப அவங்க என்ன சொல்லலாம்? நீங்க சொல்லுங்க. இப்ப என்ன சொல்லலாம்? அதை எது ஒப்பிடுறீங்களா? இது சரின்னு சொல்றீங்களா? இது சரின்னா அதுவும் சரியா? ஒரு கூட்டம்னு வரும்போது அந்த இடத்துல ஒரு 10-15 பேர் எல்லை மீறி அவனுக்கு அந்த டைம் பார்க்கணும், முருகர் எப்படியாவது பார்க்கணும்னு ஒருத்தன் நிக்கிறான்ல. இப்ப எங்களை தற்குறின்றீங்கல்ல, இந்த மாதிரி ஒழுங்கினம் இல்ல, முட்டாள்தனமா பண்றீங்க. இப்ப அவங்களை நீங்க முட்டாள்தனம் ஒழுங்கினம் சொல்லுங்க. லோகு சார் சொல்லுங்க. இப்ப இதுல சொல்லுங்க. ஆமா சார், அந்த முருகர் பக்தர்லாம் ஒழுங்கினம் இல்லாத லூசு பையன் சொல்லுங்க. ஆமா சார், ஒழுங்கினம் தான் சொல்லுங்க. நான் சொல்றேன் சார். ஒரு நம்ம சாவறோம், இந்த முருகரை பார்க்கணும் போய் நான் சாவ போறேன்னு சொல்றோம், அவன் லூசு பையன் தான் சார். ஒழுங்கினம் தானே சார்? அதுதான் சொல்ல வரேன் சார். அதுதான் சார். உயிரை விட்டு சாமி கும்பிடணுமான்னு கேட்டா ஆமா இது தப்புங்க, சரியில்லைங்க, தவறு. நான் என்ன சொல்ல வரேன், இந்த மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குதுல, இதே மாதிரி அவங்கள சொல்லுங்கன்ற. எங்களை சொல்றீங்கல்ல,
மரத்து மேலே நிற்கிறான், டிரான்ஸ்ஃபர் மேலே நிற்கிறான், செவுத்து மேலே குட்டி செவுத்து மேலே நின்று எட்டி பார்க்குறான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே திராவேக்கா தற்குறிகள்னு. இதே மாதிரி இங்கே நடந்ததுக்கு இது நடந்தது லைவாக நான் பார்த்தேன். இவர்கள் எல்லாருக்கும் இந்த சொல்கிற அமைச்சர்களாக இருக்கட்டும், சொல்கிற முதலமைச்சராக இருக்கட்டும், யாரோ ஒருத்தர் பெரிய அமைச்சர்கள் தமிழக அரசாங்கம் நடத்தக்கூடிய இதே தமிழக அரசாங்கம் சொல்லுங்க, ஏன்டா தற்குறிகளா, முருகர் பக்தர் தற்குறிகளா, இப்படிலாம் நீங்கள் பண்ணுவீங்களா அப்படின்னு தாவேக்கா தற்குறிகள் சொல்கிறீங்களா, அது மாதிரி சொல்லுங்க. அடுத்த கேள்வி நான் பதில் சொல்கிறேன். ஓகே சார். இப்போது நம்ம ஆதவ அர்ஜுன் அவர்கள் பேசின விஷயங்கள், நாங்கள் இது போன்ற அரசியல் செய்ய மாட்டோம்னு சொல்லிட்டு தனி மனித தாக்குதல் பேசினதை இந்த நிகழ்ச்சியில் பார்த்து கிட்டத்தட்ட ஒரு ஹவருக்கு மேலே அவர் பேசியிருக்காரு. அந்த மாதிரி ஒரு தனி மனித விமர்சனம் செய்யறது சரியா? துணை முதலமைச்சர் சரி, முதலமைச்சரையும் சரி, தனி மனித தாக்குதலுக்கும் இழிவாக பேசுறதுக்கும் விமர்சனம் வைக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் எங்கேயுமே தரக்குறைவா பேசல, எங்கேயுமே அசிங்கப்படுத்தி பேசல. 39 பேர் கொண்ட கொலகாரன் அப்படின்னு சொல்ல. ஒரு அவங்களோட பல ஆண்டுகளாக பாரம்பரியமாக திமுகவின் ஒட்டுமொத்த சொத்தாக, அதாவது ஒட்டுமொத்த கழகங்களுக்கு அதுதான் அது ஒரு பொக்கிஷம் மாதிரியான முரசு. அவங்களோட முரசொலியில் முதல்ல தலையணை பக்கம். இன்னைக்கு என்னப்பா முரசொலியில் தலையணை பக்கம் வந்திருக்கு, திமுக 2 பேர் உட்காந்து பேசுவோம். எடுத்தோடனே தலைவர் என்ன எழுதிக்கிறாரு, 10,000 மடலுக்கு மேலே எழுதியிருக்காரு அவர் கட்சி தொண்டர்களுக்கு. யாரு? கலைஞர். அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியம் இதில் என்னன்னு போட்டிருக்காங்க, எவ்வளோ ஒரு கேவலமான ஒன்று போட்டிருக்காங்க. அரசியல் செய்யாதீர்கள் இதை வைத்துக்கொண்டுன்னு சொன்னது முதலமைச்சர். சொல்லிட்டு அடுத்த 2 நாள்ல இப்படி வந்துச்சுன்னா இதை விமர்சனமாக தான் வச்சாரே தவிர எங்கேயுமே தரைக்குறைவாக இவங்க தான் கொலகார விஜய் அப்படின்னு போட்டாங்க. எங்கேயுமே இந்த இடத்துல எங்கேயுமே நாங்க கொல்லல. ஒரு பேப்பர் அவங்க நடத்தக்கூடிய ஒரு பேப்பர் கண்டிப்பா இது விமர்சனம் பண்ண தான் செய்வாங்க. இது இதுக்கும் முதலமைச்சருக்கும் நம்ம சம்பந்தப்படுத்தி பேசுறது முரசொலி யார் எழுது சார்? அவங்களுக்கு தான் சார். யார் சார் தலைவர்? இப்போ நீங்க அவர் யாரை சொன்னாரு? அந்த இடத்துல இப்படி ஒன்று வந்திருக்கு, துணை முதலமைச்சர் தான் அதோட ஆசிரியர். அப்ப அவரை தான் கேட்பாங்க, வேற யாரை கேட்பாங்க? அவர் ஓகே பண்ணாம வந்துருமா, பிரிண்ட் ஆயிடுமா? கேளு, சொல்லுங்க சார். முரசொலியோட ஆசிரியர் யார் சார்? ஓகே, எனக்கு துணை முதலமைச்சர். போய் பாருங்க, அவர் சொல்லி தான் சார் வந்திருக்கணும். அப்போ அவர் தான் ஆசிரியர்னா அப்போ அவர் தான் நாங்கள் கேள்வி கேட்போம், வேற யாரும் கேட்போம்? அங்கேயுமே ஒன்று துணை முதலமைச்சர் ஒரு கேவலமாக இழிவா அசிங்கமா ஒரு தவறான வார்த்தைகளோ இல்லை அசிங்கப்படுத்தக்கூடிய ஒரு இழிவான வார்த்தை பேசலையே. அந்த இடத்துல கூட ஒரு இடத்துல வார்த்தை போல் ஒரு உடனே மன்னிப்பு கேட்டாரா இல்லையா? எங்கள் தலைவருக்கு பிடிக்காத உரிமையில பேசினா மன்னிச்சிடுங்க, அவ்வளோ சார். ஸ்கிப் ஆஃப் த டங் எல்லாருக்கும் நடக்கும் சார். இப்போ நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், டக்குன்னு ஒரு வார்த்தை பேசும்போது வார்த்தைகள் மாறும், உடனே அதை நாங்கள் திருத்திக்கிறோம்ல. இதெல்லாம் ஒரு குற்றமாக எடுத்து வச்சிங்கன்னா உலகத்தில் எவனுமே எந்த இதுவுமே செய்ய முடியும். சரிங்க சார். இப்போது இந்த தைரியம் இருந்த மேலே கை வச்சு பாருங்கன்றது, நாங்கள் என்ன எங்கே போயிட்டோம் அப்படின்னு சொன்னது ஒரு விதத்தில் மேடை பேச்சில் அது ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஆனால் டோராடோனுக்கு போனது, அங்கே போய் தங்கினது, கைதுக்கு பயந்துன்னு சொல்லி பல்வேறு விமர்சனங்கள் வச்சாங்க ஆதவ அர்ஜுன் மேலே. இப்போ இவர் இந்த மாதிரி பேசும்போது எப்படி நம்ம எடுத்துக்கிறது சார்? டேராடூன்றது ஏதோ நேத்திக்கு பிளான் பண்ணி இன்னைக்கு கிளம்பி போல சார். அது ஒரு இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் லெவலில் நடக்கிற ஸ்போர்ட்ஸ் மீட்டு. அவர் சேர்மன், ஒரு சேர்மன் அங்கே போனோம், புரியுதுங்களா? நான் இங்கே என்ன ஆனாலும் இதுதான் பப்ளிக் லைஃப், இதுதான் பப்ளிக் லைஃப். இப்போ நாளைக்கு நான் அரசியல் கட்சியில் இருக்க அரசியல்வாதியாக இருக்கேன், நாளைக்கு என் குடும்பத்தில் என்ன இது இருந்தாலும் நாளைக்கு ஏதாவது ஒரு இஷ்யூன்னா அதை அட்டன் பண்ணிட்டு அடுத்த நாள் நான் போகணும். அது அவ்வளோ முக்கியமாக இருந்தால் அது செஞ்சாகணும். ஏன்னா அவர் ஒரு சேர்மன், பாஸ்கெட் பால் அசோசியேஷன் சேர்மனாக இருக்கார். அப்போ அவர் அது போய் ஆகணும். அதுக்காக போனார், ஒரு நாள் பார்த்தார். அதுக்கப்புறம் அந்த ஒரு நாள் முடிச்சுட்டு உடனே எங்கே போயிட்டாரு? அவர் அடுத்த கட்ட கட்சி வேலைக்கு தான் சார் போயிருக்காரு. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இந்த லா பிரகாரம் மூவ் பண்ணுறதுக்கு என்ன வேலை செய்யணுமோ அதான் செஞ்சார். அதனால் டேராடூன் போடல தப்பு. நம்ம அருண்ராஜ் சார் அவர்கள் இந்த 1000 ரூபாய் விஷயத்தை கொஞ்சம் பொறுத்துங்க, அதை வாங்காதீங்க, அடுத்த ஒரு எலெக்ஷன்ல அதுதான் சொல்ல வரேன். அவர் சொன்ன புரியுது சொல்றேன். இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளா மாறி இருக்கு. நிறைய பேர் கேட்கறாங்க, அதுதான் சொல்ல வரேன். அது என்ன நான் சொல்லிடுறேன். அவர் சொன்னது நீங்க 1000 ரூபாய் வாங்காதீங்கன்றத கவர்மெண்ட் கொடுக்குற 1000 ரூபாயை சொல்ல, அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லியிருப்பார். இந்த ஓட்டுக்கு காசு வாங்கிட்டு இருக்கீங்க தெரியுமா, அதுதான் உங்களை இன்னைக்கு இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு இருக்குது. தயவு செய்து அந்த 1000 ரூபாய் ஓட்டுக்கு காசு வாங்காதீர்கள், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. இந்த வாட்டி நீங்க வாங்காம போட்டீங்கன்னா அடுத்த 5 வருஷம் சந்தோஷமா இருப்பீங்கன்றதை தெளிவுபடுத்துறாரு. அது நீங்க எல்லாத்தையும் விட்டு அந்த வேர்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு பேசிட்டீங்கன்னா இல்ல, நான் பேசலங்க. இதுதான் இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. தவறாக புரிந்து கொண்டது. தொகையா இல்ல இந்த தொகையான்றது தான் ஓட்டுக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பேசிப்பாரு பாருங்க, ஓட்டுக்கு நிறைய காசு தராங்க. அதை தான் சொன்னாரு, அதை தான் முன்னாடி சொல்வார், அதை தான் சொல்வார் அவர். அது ஒரு இடத்துல தெளிவுபடுத்துவார். இலவசங்கள் கொடுப்பதை தவிர்க்கலாம், ஆனால் இப்போ இருக்க முடியாதவங்களுக்கு போகட்டும், கொடுக்குற வரைக்கும் கொடுப்போம்,
ஆனால் அவங்க வாழ்க்கையை மேம்படுத்தணும்னு சொல்லிட்டு ம். இந்த 1000 ரூபா வாங்குறீங்களா ஓட்டுக்கு, ம். அதை தயவுசெய்து வாங்குறதுனால தான் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை வருது, ம். தயவுசெய்து அதை வாங்காதீர்கள், ம். என்ன ஒரு தடவை பொறுத்துக்குங்க, ம். இந்த முறை எங்களுக்கு வாக்களிச்சிங்கன்னா அடுத்த 5 வருஷம் உங்கள் வாழ்வாதாரமும் வாழ்க்கையும் எப்படி இருக்கும் பாருங்கன்றதை அவர் சொல்ல வந்தது. ம். எந்த இடத்துலையுமே இந்த அரசாங்கம் செய்யும் இந்த 1000 ரூபா மகளிர் உரிமை தொகையை பற்றி அவர் பேசல. எங்கேயா மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னாரா? ம். சொல்லலை. ம். 1000 ரூபான்னு பொதுவாக அந்த ஓட்டுக்கு வாங்குறதுக்கான காசை தான் அவர் கொடுத்துடுறாரு. அசம்பாவிதம் நடந்துருச்சு. இது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சூழல். இதை நம்ம எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம்னு சொல்லிட்டு போயிருக்கலாமேன்றது தான் கேள்வி. இதை யாரும் இவர் கைட் பண்ண தெரியலையா? இவருக்கு அரசியல் புரியலையா? இல்லை உண்மையிலேயே விஜய் பயந்துட்டாரா? என்று நிறைய கேள்விகள் அடுக்கடுக்க வச்சாங்க. எதுக்கு ஜஸ்ட் சார் இது ஒரு ஸ்டாம்பிங் நடந்துருச்சு, ஒரே நாளில் முடிச்சிருக்கலாம். 40 நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போதும் திமுக சார், மீதான குற்றச்சாட்டை அவங்களோட மட்டும் முன்வைக்கிறாரு. பொதுக்குழு கூட்டத்துல ம். இதுதான் பேசணும் அதுதான் பேசணும்னு நீங்களும் நானும் சொல்ல இல்ல, முடியாது. நான் சொன்னது வந்து ஸ்டாம்பிங் நடந்த உடனே ஒரு சின்னதா ஒரு தேவையில்ல. வருத்தம் தெரிவிச்சிருக்கலாம். தேவையில்லை. அதுதான் ஒரு வீடியோ போட்டார்ல 2 நாள் கழிச்சு. என்னன்னே எப்படின்னு? தெரியாம பேசல சார். 2 நாள் கழிச்சு இதுதான் நடந்திருக்கு, இதுதான் இஷ்யூ. ம். முதல்ல அவர் வந்து ஒரு 20 லட்ச ரூபாய்க்கான இதை அறிவிச்சிட்டார். அடுத்த நாள் நடந்துச்சு. அதுக்கு அடுத்த 2 நாள் கழிச்சு இதுதான் நடந்திருக்குன்னா அதுக்கு முன்னாடி என்ன எப்படி போச்சு என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு பேசுறாரு. எடுத்தவன் கவுத்தவன் காத்தால ஒரு பேச்சு, மத்தியானம் ஒரு பேச்சு பேசிட்டு நான் தவறாக பேசிவிட்டேன், என் பேச்சை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கிறேன் அப்படிலாம் பேசுகிற ஆள் இல்லை. ம். அவர் தெளிவாக இருக்கார். கொஞ்சம் டைம் எடுக்குது, ஒரு நாளைக்கு 2 நாள் ஆக்குறாரு. ஆனால் வரும்போது தெளிவாக வர்றாரு. எந்த குழப்பமும் இல்லை. ம். எந்தையாவது ஒரு இடத்துல மாறுறாரா? மாறல. எங்கேயாவது ஒரு இடத்துல அவர் பிசிறு தட்டுறது இல்லை. ம். எங்கேயுமே அவர் வந்து அவரோட இதில் வந்து அவர் நிலைப்பாட்டில் வந்து மாற்றி பேசுறதுக்கோ இல்லைன்னா மாற்றி சொல்கிறதுக்கோ கிடையாது. தான் எடுக்கும் இது டெசிஷனில் நிற்கிறாரு. ஹி ஸ்டில் ஸ்டாண்ட்ஸ் வித் இட். அப்படி தான் நான் பார்க்குறேன். அவர் எதுக்கு நின்னாரு? இதை முடிச்சுட்டு அப்போ 2 நாள் வெயிட் பண்ணியிருக்காங்க. இது நம்ம பக்கம் தவறு இருக்கா, இல்லை நம்ம பக்கம் எதுவுமே நடந்த தவறு இல்லை அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க அவர்? ஓகே ஃபைன், அப்போ நம்ம வந்து இதுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட் போவோம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறார். சார் ஒரு தெளிவு நிலைப்பாடு எடுத்துகிட்டு வர்றார். சார் நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்தவங்க கவுத்தவங்க பேசுகிறதுக்கு அவர் வந்து ஒரு சாதாரண என்ன மாதிரி ஒரு சாதாரண ஆள். நான் இன்னைக்கு பேசினா 10 பேர் பார்த்துட்டு போகிறான். அது ஒரு பெரிய விஷயம். அவர் வந்து பேசினார்னா காஷ்மீர் வரைக்கும் அடிக்குது. அதுதான் சார் சொல்கிறேன். ஒரு வருத்தம் தெரிவிக்கிறது. வருத்தம் 72 மணி நேரம் ஆகுமான்றதை இங்கே கேள்வியாக முன்வைக்கிறாங்க. சார் தேவைப்படுது. இறந்துட்டாங்க. இது ஒரு தவிர்க்க சார் முடியாத தேவைப்படுது சூழல். சார். ஒரு ட்விட்டர்ல ஒரு சின்னதா ஒரு மெசேஜ் சார் போட்டு போறாங்க. தேவைப்படுது. 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 அந்த சார் அதுதான் சொல்றேன்ல. 72 மணி நேரம். சார் அது நீங்க அதுதான் சொல்றேன்ல. உங்களுக்கு நான் இப்ப அடுத்த கேள்வி கேட்பேன். சொல்லுங்க. நான் அடுத்த கேள்வி கேட்பேன். இதுக்கு இவ்வளவு நாள் ஆகுதா அப்படின்னு நான் கேட்க முடியுமா கவர்மெண்ட்ட? சார் ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு ஒன்னொன்னு சார். ஒருத்தர் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, ஒருத்தர் அடுத்த நாள் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க சார். ஒருத்தர் 2 நாள் கழிச்சு பண்ணுவாங்க. நீ ஏன் அப்ப பண்ண, நீ ஏன் இப்ப பண்ணல அப்படின்ற கேள்வி கேட்க உங்களுக்கு ரைட்ஸ் இல்லை, எனக்கு ரைட்ஸ் இல்லை, யாருக்குமே ரைட்ஸ் இல்லை. சட்டம் இருக்கா என்ன? இறந்து போனதான் 24 மணி நேரத்துக்குள்ள நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்ட்டு நீங்க கேட்கறது எல்லாமே எப்படி இருக்குன்னா, ஏதோ சட்டத்தில் இருக்கிற மதிக்காம ஒரு மாபெரும் குற்றம் பண்ண மாதிரியே எல்லாரும் கேள்வி கேட்குறீங்க. அந்த மாதிரி அர்த்தத்திலே வரலையே அது. சார் அவர் ஹீஸ் டேக்கிங் இஸ் ஓன் டைம். ஏன் உடனே கொடுக்கல, ஏன் உடனே பேசல? இப்போ நீங்கள் எல்லாரும் கரூருக்கு ஏன் போகல, ஜிஹெச் போய் பார்க்கலன்னு சொல்கிறீங்க. ஒரு வேளை அவர் போயிருக்காரு, 41 410 ஆயிடுச்சு அங்கே கலவரம் ஆகி. அப்போ என்ன சொல்லியிருப்பீங்க? அறிவில்லை முட்டா பையன், இப்படியா பண்ணுவீங்க? ஏற்கனவே ஒருத்தன் போயிட்டான், உன்னால் தான் இருந்துச்சு, அங்கே நிற்கலாமா நீ அப்படின்னு இதே வாய் மாற்றி பேசுவோம். அவ்வளோதானே சார். தனக்கு எது சாதகமான அதுதானே மக்கள் பேசிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மக்கள் அப்படி பேசலை. இது வரைக்கும் எந்த மக்களுமே அவரை குறை சொல்ல. ஏன்னா நான் போனோம், அங்கே போயிட்டு அந்த குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்தோம். 2 நாள் தங்கிட்டு அந்த குடும்பத்தில் இருக்கிறே தவறாக பேசல. இன்ஃபேக்ட் அவர் இந்த வாட்டி அவர் பார்த்த போது இவர் ஆறுதல் சொல்லணும், அவங்க தான் இவர் ஊக்குவிச்சிருப்பாங்கன்னு நான் நம்புறேன். அந்த மாதிரி தான் அவங்க எல்லாருமே இருந்தாங்க. நீங்கள் குடும்பம்னு சொன்னோடனே அதுலேயும் 2 பேர் வராமல் போனதை சொல்கிறாங்க சார். அதில் 2 பேர் வராதுக்கு காரணம் அதுதான் சொல்கிறேன்ல. இப்போ நான் அதான் முதல் கேள்வி எடுப்பேன். 55 பேர் வாக்களிக்கல, 45% தான் வாக்களிச்சாங்கன்னு சொல்ல முடியும். இதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கான்னு சார்? ஒரு பின்னணி இல்லை. ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் வரல. அவங்க என்ன கேட்டாங்க, என்னை வந்து நேரில் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. அவர் கரூர் போகும்போது பார்ப்பாரு. அப்போ 20 லட்ச ரூபாய் கொடுக்க போறாரு. சிம்பிள் அஸ் தட். தேவைப்பட்ட சொல்லாமல் கொள்ளாமல் அனிதா வீட்டுக்கு போயிட்டு வந்த மாதிரியும் தூத்துக்குடி போயிட்டு திடீர்னு ஒரு நாள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்னொன்று, ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டட், அதனால அந்த ஃபேமிலி வரல. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்று நடைபெற்ற சிறப்பு பொதுக்குழு பற்றிய பல்வேறு விமர்சனங்கள் இருந்தாலும் அதற்கு நீங்கள் உங்களை தெளிவான பதிலை முன் வச்சதுக்கு ரொம்ப நன்றி. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ப்ரோ.